ஞானகுரு வாணிபதம் நாடி தந்தத்தோ வந்து சொல்லியே வில்லிசை பாட கந்தருமகனபதியே கந்தருமகனபதியே முந்தி முதல் நாயகரே முக்கண்ணனே முக்கண்ணனே ஐயா வந்து வர தந்திடுவார் வந்து வர தந்திடுவார் வாணி சரஸ்வதியே 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 அம்மா கேட்டவரம் தருவார் ஆமா கேட்டவரம் தருவார். விநாயகப் பெருமானையும் வணங்கியாச்சு, சரஸ்வதி தேவியையும் வணங்கியாச்சு. இனி என்ன கதையை கூறுங்க போச்சா போரு. அவசரப்படாத முதலில் சபையில் உள்ளோருக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு கதைக்கு போவோம். சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே தாய்மாரே தந்தைமாரே அண்ணாமாரே அக்காமாரே அண்ணாமாரே அக்காமாரே தம்பிமாரே தங்கச்சிமாரே தம்பிமாரே தங்கச்சிமாரே பாட்டன்மாரே பாட்டிமாரே பாட்டன்மாரே பாட்டிமாரே புட்டன்மாரே பூட்டிமாரே குஞ்சியப்பு குஞ்சியக்காரங்கார. ஆமாம் அனைவருக்கும் வணக்கம். ஆமாம் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு ஆமாம் வந்தனங்களை கூறிக்கொண்டு சிறுவர்களாகிய நாங்களோ ஏட்டில் சரியோ எழுதும் வரை நாம் அறியோம் எழுதும் வரை நாம் அறிவோம் பாட்டின் பயன் அறியோம் பாடும் வரை நாம் அறியோம் பாடும் வரை நாம் அறியோம் சொல்லின் பொருள் அறியோம் சொல்லும் வரை நாம் அறியோம் சொல்லும் வரை நாம் அறியோம். சிறுவர்களாகிய நாங்களோ வில்லிலே கதை கூற வந்துள்ளோம். நாம் கதை கூற வந்துள்ளோம். ஆகையால் இக்கதையில் விடுகின்ற சொற்பிழை பொருட்பிழை எப்பிழையாயினும் பொறுத்து கொள்ளுமாறு இருகரம் கூப்பி வேண்டுகின்றோம். ஆமாம் இருகரம் கூப்பி வேண்டுகின்றோம். இன்றைய நன்னாளில் என்ன கதையை கூட போகிறீர்கள்? எனக்கு தெரியும் குருவே, நரிசிட்டபடியே பாடுவதற்கு சென்ற கதைதான். இது என்னடா புது கதையா இருக்கு? அதுதான் வகுப்பில பின்பாங்கில இருந்தோன்னு விராகு பார்த்தா பாட்டி வடை சுட்ட கதை நரி வடை சுட்ட கதையாத்தான் மாறும். முதல்ல கதையை கேளுங்க. இன்றைய நன்னாளிலே வேடுவகுல பெண் முருகனை மனம் புரிந்த கதையை வில்லிலே கூற வந்துள்ளோம். ஆமா வில்லிலே கூற வந்துள்ளோம். நாடு நல்ல நல்ல நாடா மங்கே நாகங்கள் போற்றும் நாடா. ஆமா நாகங்கள் போற்றும் நாடா. கோடை மழை பெய்யும் நாடா மங்கே குளிர்காற்றல் வீசும் நாடா. ஆமா குளிர்காற்றல் வீசும் நாடா. வெங்கை மலை தானரிலே வெந்தனான நம்பி மன்னன். ஆமா வெந்தனான நம்பி மன்னன். சித்தூரத்தனகராய் அங்கே சிறப்புடனே ஆண்டு வாரார். ஆமா சிறப்புடனே ஆண்டு வாரார். இவ்வாறு 7 ஆண் பிள்ளையுடன் சிறப்பாக ஆண்டு வருகிறார். ஆமாம் சிறப்பாக ஆண்டு வருகிறார். அம்மன்னனுக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டுமென முருகப்பெருமானை நினைத்து தொழுதுவிட்டு அரண்மனையில் வீற்றிருக்கையில் நாட்டு மக்கள் மன்னனை நோக்கி வருகின்றனர். வருகிறார் குருவே. பட்டபாடெல்லாம் போட்டு பாலான மிருகத்தார. பட்டபாடெல்லாம் போட்டு பாலான மிருகத்தார. பாவக்க பந்தல் போட்டு வைகங்க கொடியும் போட்டு. பாவக்க பந்தல் போட்டு வைகங்க கொடியும் போட்டு. நட்டு வச்ச கத்தரி எல்லாம் நாசமாய் போச்சுதையா. நட்டு வச்ச கத்தரி எல்லாம் நாசமாய் போச்சுதையா. நாம் இங்கு இருப்பது
காட்டிற்குள் புகுந்து பாடுபட்டு நட்டு வைத்த பயிர்களை எல்லாம் நாசம் செய்து விட்டனர் என்று மக்கள் எல்லாரும் அழுது புலம்ப மன்னனமோ வேட்டைக்கு செல்கின்றார். எவ்வாறு குருவே வேட்டைக்கு செல்கிறார்? மன்னனமோ காட்டிலங்கே வேட்டையாடலானான். மன்னனமோ காட்டிலங்கே வேட்டையாடலானான். சிங்கமுலி யானைகளை விரட்டி அடித்திடவே, சிங்கமுலி யானைகளை விரட்டி அடித்திடவே விபந்தம் கொண்டு அங்கே விரட்டி அடித்தனராம். விபந்தம் கொண்டு அங்கே விரட்டி அடித்தனராம். பன்றிமான் நரைகளையே வாள் கொண்டு வெட்டியங்கே, பன்றிமான் நரைகளையே வாள் கொண்டு வெட்டியங்கே கொன்று குவித்தனராம். கொன்று குவித்தனராம். கொடிய பறவைகளை அம்பினாலை அங்கே கொன்று அடித்தனராம். கொடிய பறவைகளை அம்பினாலை அங்கே கொன்று அடித்தனராம். இவ்வாறு வேட்டையாடி அரண்மனைக்கு திரும்ப ஆயத்தமான வேளையில் ஒரு மனித குழந்தை நடுகுரல் கேட்கின்றது. மனித நடமாட்டமே இல்லாத இந்த காரணத்தில் மனித குழந்தை நடுகுரல் அத்தனை அது குரங்கு குட்டியாத்தான் இருக்கு. இல்ல நான் சொல்றது யானை குட்டியாத்தான் இருக்கு. இல்ல இல்ல நான் சொல்றேன் அது குரங்கு குட்டியாத்தான் இருக்கு. இல்லவே இல்ல நான் சொல்றேன் யானை குட்டியாத்தான் இருக்கு. ரெண்டு பேரும் நிறுத்துங்க. இச்சாத்தம் கதை சொல்லிட்டு போகும்போது குரங்கு குட்டியும் யானை குட்டி கதை கேளுங்க. குழந்தை அழுகுரல் கேட்ட இடத்திற்கு சென்று பார்த்த மன்னனமோ வள்ளிக்கிழங்கு அகன்ற ஒளி அருகே ஒரு பெண் குழந்தை இருப்பதைக் கண்டு மிக மகிழ்ச்சியுடன் எடுத்தார். அக்குழந்தையை அரண்மனைக்கு தூக்கி சென்று தனது மனைவியிடம் கொடுத்து வள்ளிக்கிழங்கு அகன்ற ஒளி அருகே இக்குழந்தையை கண்டெடுக்கப்பட்டதால் வள்ளி என்ற நாமத்தை சூட்டி இடமாக வளர்த்தார்கள். அக்குழந்தை எவ்வாறு வளர்ந்து வந்தால் அறியுமா? ஒரே மகளாகவும் 7 அண்ணன்மார்களுக்கும் ஒரே தங்கையாகவும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து மங்கையர் பருவத்தை அடைகிறார். இவள் தன் குலதெய்வமான முருகப்பெருமான் மீது மிகுந்த பற்றுடையவளாகவும் காணப்படுகிறாள். தந்தையின் ஆணைப்படி குலத்தை காவல் செய்கிறார். என்ன குருவே, அரசரின் மகள் துணைப்புலத்தை காவலாக அவர்களது அரசு மரபின் படி மங்கையர் அனைவரும் துணைப்புலத்தை காவல் காக்க வேண்டும். ஆகையால் தன் மகளையும் துணைப்புலத்தை காவல் காக்க வைக்கிறார். எவ்வாறு குருவை காவல் காக்கிறாள்? கொஞ்சங்கிளி குருவி மன்னாவே நீங்கள் கூட்டமா
வள்ளியோ திணைப்புறத்தை காவல் செய்யும் வேளையிலே அங்கு லோகங்கள் அனைத்தையும் சம்சாரம் செய்யும் நாரத மாமுனிவர் வருகிறார். அப்படியா? நாரதரை கண்ட வள்ளியோ பாதவங்கியம் பணிந்தேன் ஐயனே, உந்தன் பாதவங்கியம் பணிந்தேன் ஐயனே என்று வணங்க மங்களம் உண்டாகட்டும் வள்ளி, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து விட்டு வந்ததாக கூறுகிறார். அந்த மாப்பிள்ளை யார் என கேட்க அதற்கு நாரதரோ உனக்கேற்ற அழகனம்மா உத்தமான் நறுகனம்மா, உனக்கேற்ற அழகனம்மா உத்தமான் நறுகனம்மா, சகிமை பாலனம்மா சங்கரனின் திருமகனா, சகிமை பாலனம்மா சங்கரனின் திருமகனா, ஆறுமுக வேலனம்மா அன்பு கொண்ட கந்தனம்மா, ஆறுமுக வேலனம்மா அன்பு கொண்ட கந்தனம்மா, அவனை நீ மனம் புரிவாயா என கேட்க நான் அந்த முருகனை ஒரு பொழுதும் மனம் புரிய மாட்டேன். ஒரு சிறிய மாம்பழத்திற்காக நாரதனிடம் சண்டையிட்ட முருகனையா நான் மனம் புரிய வேண்டும் என நாரதனிடம் சண்டையிடுகிறார். அதற்கு நாரதரோ உனக்குத்தான் அந்த முருகனை மனம் முடித்து வைப்பேன் என்று சபதமிட்டு செல்கின்றார். அவ்வேளையில் நாரதர் முருகனை நோக்கி புறப்படுகிறார். வண்டிதானே மாட்டால் தான் புறகேன் முருகனிடம் போற. நாரதர் தான் கொடுத்த சபதத்தை காப்பாற்ற வேண்டும், கலகத்தை உண்டு பண்ண வேண்டும் அல்லவா, அதனால் தான் முருகனிடம் போறேன். நாரதரை கண்ட முருகனோ நாரத மாமுனியே சவநாரத மாமுனியே, நாரத மாமுனியே சவநாரத மாமுனியே, கங்கங்கு சண்டி ஏதேலோ கண்டி எந்தனுக்கு அடுத்துரைப்பி, கங்கங்கு சண்டி ஏதேலோ கண்டி எந்தனுக்கு அடுத்துரைப்பி, அங்கங்கு கண்ட அதிசயம் யாவையும் அன்பாய் எடுத்துரைப்பி, அங்கங்கு கண்ட அதிசயம் யாவையும் அன்பாய் எடுத்துரைப்பி, நாரத மாமுனியே சவநாரத மாமுனியே, நாரத மாமுனியே சவநாரத மாமுனியே. முருகா, நான் கண்டவற்றை கூறுகின்றேன், ஆனால் அது விண்ணப்பம். என்னப்பா சாப்பிடுகிறாப்பா? பாடி களைச்சு போனு. இப்பதான் அப்பத்தை பத்தி யோசிச்சேன். அரிசி அப்பமோ பால் அப்பமோ? விண்ணப்பம். இது வெண்ணியப்பமோ? வெண்ணியப்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ராசாக்களே, இது ஒரு பாலப்பமம் இல்ல, வெண்ணியப்பம் இல்ல, விண்ணப்பம். சொல்லுங்க. உனக்கே உரியவளான வழி வேங்கை மலை சாலையிலே ஆலோலம் பாடி திணைப்புறத்தை காவல் செய்கிறார். அவளை நீ இவ்வேடத்தில் செல்லாது வேறு வேடத்தில் சென்று செல்லாவிடம் புரிந்து மனம் புரிய வேண்டும் என கூறுகிறார். ஓமா, அவர் மயிலதானே அவரை பறந்து சென்ற. இல்ல இல்ல, அவர் வேடு ஒருவன் தரித்தல்லவா செல்கிறார். எனக்கு தெரியும் முருக, வில்லும் கொண்டு அம்பம் கொண்டு வாள் கொண்டு மயிலதான் ஏறி பறந்து சென்றார். ஓமா, உங்க உள்ள வேடுவர்கள் எல்லாம் மயில் ஏறி பறந்து சென்றார். அவை நடந்தல்லவா போவினம். இவ்வாறு நடந்து சென்று வள்ளியை கண்ட வேடனோ வள்ளியே குறவள்ளியே, இந்த வழியாலே ஒரு மான்வர கண்டதுண்டோ? வள்ளியே குறவள்ளியே, இந்த வழியாலே ஒரு மான்வர கண்டதுண்டோ? ஜார்காலம் தீச்சிரை வேடரே, ஆர்காலம் தீச்சிரை வேடரே, துணையாட்குலத்தில் வந்து தேடுகிறீர், துணையாட்குலத்தில் வந்து தேடுகிறீர், நீர்கண்டவானுக்கு காருண்டோ கையுண்டோ, நீர்கண்டவானுக்கு காருண்டோ கையுண்டோ,
அறிந்த முருகன் நாரதர் கூறியது போல இவள் ஒரு முரட்டு பெண்ணாகத்தான் இருக்கிறாள். இவ்வாறு சென்றால் இவளை அடைய முடியாது என எண்ணி முதியவர் வேடமடுத்து செல்கிறார். முதியவர் வேடமடுத்து செல்கிறார். அவ்வேளையில் வள்ளியின் அண்ணனை சந்திக்கிறார். தாத்தா, நீங்கள் யார்? எங்கிருந்து வருகிறீர்கள் என கேட்க, நான் பல தீர்த்தங்களால் இப்போது கன்னியாகுமரி தீர்த்தமாட வந்துள்ளேன். ஆனால் எனக்கு பசிக்கிறது என கூற, தாத்தா, இந்த திணைப்புறத்தில் உணவு ஏதும் கிடையாது. இருந்தாலும் உங்களை வள்ளியிடம் கூட்டிச் செல்கின்றேன். புதுமை வேடம் தரித்து வந்த முருகப்பெருமான் வாசியாளுடன் மேலிந்தேன் அன்னம் பூசியாய் அமுதளிப்பாய் குலத்தில் அமுதேது அன்ன பூசிக்க கிடையாது தினை குலத்தில் அமுதேது அன்ன பூசிக்க கிடையாது சுற்றுதே எனக்கு பற்றுதே பசி எனக்கு ஏதா ஈழம் தருவாய் பசி தீர தய புரிவாய் ஏதா ஈழம் தருவாய் பசி தீர தய புரிவாய் தினை மாவும் கொஞ்சம் நிறத்தி தருவேனே தினை மாவும் கொஞ்சம் நிறத்தி தருவேனே உண்ட பசி தின பின்ன இங்கிருந்து போகலாம் தேடம் தினை மாவும் கொஞ்சம் நிறத்தி வழிதாரே தேடம் தினை மாவும் கொஞ்சம் நிறத்தி வழிதாரே பாக்கியம் பதினாறும் பெற்று சகமும் வருவர் வள்ளி தேடம் தினை மாவும் கொஞ்சம் நிறத்தி வழிதாரே. இவ்வாறு வள்ளியோ தினைமாவை உருட்டி கொடுக்க, என் கைகளை பார்த்தாயா, நடுங்குகிறது. நீ ஊட்டிவிட என கூற, வள்ளியுமோ ஊட்டி விடுகிறாள். உண்டு பசுவீத்த தாத்தாவோ தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீர் கேட்கின்றார். தாத்தா, அந்த நீரோடையில்தான் தண்ணீர் அருந்த வேண்டும் என தாத்தாவின் பிடிப்பில் பிடித்துக் கொண்டு தண்ணீர் அருந்த விடுகிறார். தண்ணீர் குடித்து முடித்து விட்டதா தாத்தா என கேட்க, அதற்கு தாத்தாவோ, கட்டியடைத்தொரு முத்தமே கண்ணத்தின் நெஞ்சமே கட்டியடைத்தொரு முத்தமே நெஞ்சமே சகசிந்தமே இப்ப மோகம் பிறந்தது சொன்னமே சொன்னமே. அதற்கு தாத்தா, அதற்கு வள்ளியோ, மோசக்கார வேடம் கொண்ட மூளைக்கிழவா போடா போட்டு மோசக்கார வேடம் கொண்ட மூளைக்கிழவா போடா போட்டு ரோசமில்லையா அதற்கு வள்ளியோ, அதற்கு தாத்தாவோ, நீ
என்ன வள்ளி பயந்து விட்டாயா? நான் தமாசாக விளையாடினேன். வாய் முடிவு சும்மா இரண்டா? அப்படியா தாத்தா? நானும் பயந்து விட்டேன். ஆமாம் வள்ளி, இந்த திணைப்புலத்திலே தனியாக நின்று காவல் செய்கிறாயே, உனக்கு காட்டு விலங்கோலை கண்டா பயமில்லையே? இல்லை தாத்தா. அப்ப சிங்கம் வந்தா சிங்கம் பட்டு போயிடும். அப்ப புலி வந்தா புலி கிளி பிடிச்சு ஓடிடும். அப்ப கரடி வந்தா யாரும் எனக்கு கரடி விட முடியாது. அப்ப அந்த பெரிய மிருகம் ஜானை. ஐயோ தாத்தா, ஜானை என்று மட்டும் சொல்லாதீங்க. ஜானை என்றாலே எனக்கு பயம். அப்படியா வள்ளி? எனக்கு ஜோசியமும் பார்க்க தெரியும். ஜானையை கட்டுப்படுத்தின மந்திரமும் தெரியும். நான் சென்ற விநாயகப் பெருமானை வழிபட்டுனக்கு அந்த மந்திரத்தை கற்பிக்கின்றேன். முதுமை வேடம் தரித்து வந்த முருகப்பெருமானோ தனது அண்ணனான விநாயகரை தொழுகிறார். விநாயகனே வேலமுகத்தோடு ஞான முதல்வனே விநாயகரே வினைவரனே. வேலமுகத்தோடு ஞான முதல்வனே விநாயகரே வினைவரனே. இவ்வாறு தொழுது தனது திருமணத்திற்காக ஜானை வடிவில் வந்து திருமணத்தை நடத்தி வைப்பார் என தொழுதுவிட்டு வரும்போது தாத்தாவை கண்டவழியோ தொழுகை முடிந்து விட்டதா தாத்தா என கேட்க, ஆம் வள்ளி, தொழுகை முடிந்து விட்டது. அங்கே பார்த்தாயா யானை வருகிறது. அட கடவுளே, இங்க யானை இல்ல, கதையிலதான் யானை. ஐயோ தாத்தா, யானையை துரத்தி விடுங்கள் என கூற, யானை போக வேண்டுமானால் நீ என்னை திருமணம் செய்ய சம்மதம் செய்ய என கூறுகிறார். தாத்தாவோ ஜானையை துரத்துகிறார். பின் நாம் இப்போது எங்கு திருமணத்தை வைக்கலாம் என கூற, உங்களுக்கு எனக்கும் திருமணமா என கூறி மறுத்து விடுகிறார். உடனே தாத்தாவோ ஜானையை கூப்பிடுகிறார். ஐயோ தாத்தா, ஜானையை துரத்தி விடுங்கள் என கூற, ஜானை போக வேண்டுமானா நீ நமது குலதெய்வமான முருகப்பெருமான் மீது ஆணையாக இந்த திணைப்புலத்திலே தாத்தாவை திருமணம் செய்ய சம்மதம் செய்ய என கூறுகிறார். வள்ளியுமோ சம்மதத்தை கொடுத்தார். தாத்தாவோ ஜானையை துரத்துகிறார். செய்வதறியார் சம்மதத்தை கொடுத்த வள்ளியோ முருகனை தொழுகிறார். குருவே, மகிழ் மீது ஏறி ஆறுதல் வேண்டுகின்றேன். இவ்வாறு தொழுகையில் வள்ளியின் முன் தோன்றிய முருகப்பெருமானோ, வள்ளியில் யார் வந்திருக்கிறேன், என்னை பார். வேடனாக வந்ததும் நானே, விருட்சமாக நின்றதும் நானே, விருந்தனாக வந்ததும் நானே. நீ எனது வலதுபுறத்தில் அமர பாக்கியம் வைத்தாய் என கூறுகிறார். திருமணமா திருமணம் நிலைப்புறத்தில் திருமணம், திருமணமா திருமணம் நிலைப்புறத்தில் திருமணம். வள்ளிக்கும் முருகனுக்கும் நிலைப்புறத்தில் திருமணம், வள்ளிக்கும் முருகனுக்கும் நிலைப்புறத்தில் திருமணம். தேவர்கள் பூமாரி கொண்டிடவே, தேவர்கள் பூமாரி கொண்டிடவே, நாரதர் வார்த்தைகள் கூறிடவே, நாரதர் வார்த்தைகள் கூறிடவே. வள்ளியோ முருகனையே மணமகனாய் ஏற்றுக்கொண்டார். வள்ளியோ முருகனையே மணமகனாய் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு வள்ளியின் திருமணம் நிறைவேற்றது. இவ்வளவு நேரமும் பொறுமையாகவும் அமைதியாகவும் நமது வில்லிசையை கேட்ட அனைவருக்கும் மங்களமா மங்களம், மங்கள சிவமங்களம், மங்களமா